கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் மட்டும் தான் மெட்ரோ குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ இருக்கிற மெட்ரோவுக்குமே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஒன்றிய பாஜக அரசு. அப்படி என்னதான் செய்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பூந்தமல்லி, போரூர் இடையே 95% பணிகள் முடிவடைந்து, திட்டமிடப்பட்டு ஓட்டுநர் இல்லா முதல் மெட்ரோ ரயில் சேவை, அதாவது டிரைவர் இல்லாம தானாக இயங்கக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை டிசம்பர் மாதம் இறுதியில் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டியது. இதற்கான ட்ரையல் ரன் எல்லாம் ஆகஸ்ட் மாசமே நடத்தி முடிச்சுட்டாங்க. அதற்கான வழித்தடத்திற்கான பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதாவது இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு RDSO அப்படிங்கிற அமைப்பு ஆகஸ்ட் மாசமே ட்ரையல் ரன் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா இன்னும் 3 மாசம் ஆகியும் அதற்கான கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ட குடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா கிளியரன்ஸ் சர்டிபிகேட் குடுத்தாங்கன்னா, டிசம்பர் மாதம் இறுதியில் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சர்வீசஸ் தொடங்கிடும். இது தொடங்குனா திமுக அரசுக்கு தேர்தல்ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜா முடிஞ்சிடும் அப்படிங்கிறது இந்த சங்கி கூட்டத்துக்கு நல்லாவே தெரியும். அதனால தேர்தல் முடியிற வரைக்கும் இதுக்கு ஒப்புதல் குடுக்காம தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திமுக அரசு சார்பில மேலும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோயம்புத்தூருக்கும், மதுரைக்கும் மெட்ரோ தர முடியாது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கோபத்துக்கும், எரிச்சலுக்கும் ஆளான பாஜக, இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய வயித்தெரிச்சல வாங்கி கொட்டிக்கணும் அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தீர்மானமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. இதற்கான தக்க பதிலடியை தமிழ்நாடு மக்கள் 2026 தேர்தல்ல குடுப்பாங்க. பொறுத்திருந்து பாருங்க.